உலா முன்னுரை உலா இலக்கியம் மகளிர் பருவம் அமைப்பு முறை முடிவுரை. முன்னுரை. பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வரும்போது அவனைக் கண்டு 7 பருவ மகளிரும் காதல் கொண்டு மயங்கி வாடுவதாக களிவெண்பாவால் பாடப்படுவது உலா. இதனைப் பற்றி இக்கட்டுரையில் காணலாம். உலா இலக்கியம் சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றிய திருக்கயிலாய ஞான உலாவே முதலில் தோன்றிய முதல் உலா இலக்கியம். இதனை ஆதி உலா என்பர். உலா, உலாப்புரம், பவானி உலா, உலாமாலை, புற உலா என்றும் அழைப்பர். 7 பருவ மகளிர்கள் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அரிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்போர். மகளிர் பருவம் 7 நிலையும் இயம்பும் காலை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அரிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணென பார்ப்பாடு மகளிர் பருவத்து ஆதல் நோக்கி உரைப்பது நுண்ணியர் கடனே. பன்னிரு பாட்டியல். மகளிர் பருவம் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அரிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேதை 5-7, பெதும்பை 8-11, மங்கை 12-13, மடந்தை 14-19, அரிவை 20-25, தெரிவை 26-31, பேரிளம்பெண் 32-40. அமைப்பு முறை. உலா நூல் 2 பகுதிகளாக அமையும். முதல் நிலையில் குடியின் தன்மை, அரசின் நீதி, மரபு, கொடை, நீராடுதல், அணிகலன்கள் அணியும் முறை, நகர வரவேற்பு, களிறு ஊர்தல் ஆகியவை இடம்பெறும். தலைவன் சிறப்பு கூறுகளாக 10 வகை சிறப்புகள் எடுத்துரைக்கப்படும். இதனை தசாங்கம் என்பர். உலாவின் பிற்பகுதியில் 7 வகை மகளிரின் ஆடல் பாடலோடு தலைவன் மீது அவர்கள் கொண்ட காதலும் இடம்பெறும். உலா இலக்கியம் முற்பகுதி பிற்பகுதி என்னும் 2 பிரிவுகளாக கொண்டிருக்கும். குடிநெறி, அரசின் நீதிமுறை, மரபு, கொடை, நீராடல், அணிதல், நகர் வரவேற்பு, களிறு முதலியன ஊர்ந்து வருதல் ஆகிய பொருண்மைகள் முதல் நிலைக்குரியன. பாட்டுடை தலைவன் சிறப்பினை கூறுகையில் மலை, நதி, நாடு, ஊர், தார், பாரி, காரி, கொடி, முரசு, கோல் என்னும் தசாங்கம் உலா இலக்கியத்தில் சிறப்பித்து பாடப்படும். உலா இலக்கியத்தின் பின்பகுதி 7 பருவ மகளிர் விளையாட்டு, தலைவனைக் கண்டு காதல் கொள்ளல் போன்றவற்றை கொண்டிருக்கும். உலா நூல்கள். ஒட்டக்கூத்தரின் மூவருலா, நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை, இரட்டை புலவர்களின் ஏகாம்பர நாதர் உலா, அந்தக கவிவீரராக முதலியாரின் திருவாரூர் உலா, திருக்கழுக்குன்றத் தூதுலா, ராசப்ப கவிராயரின் திருக்குற்றாலநாதர் உலா, தத்துவராயரின் சொக்கநாதர் உலா, தமிழின் உலா, திருப்பு வனநாதர் உலா, திருக்காலத்திநாதர் உலா, காமராஜர் உலா போன்ற பல உலா நூல்கள் உள்ளன. முடிவுரை. ராஜராஜ சோழன் உலாவை அரங்கேற்றிய போது ஒவ்வொரு கன்னிக்கும் ஒட்டக்கூத்தர் 1000 பொன் பரிசாக பெற்றார் என்பர். இந்நூல் வரலாற்று சிறப்புமிக்கது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.